நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு, ஹோம்மேட் நலங்கு மாவு, குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பியோர்லி ஆர்கானிக் தாங்க. 11 மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோங்க இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவை பற்றி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம நர்சரியிலேருந்தோ இல்லை நம்மக்கிட்ட இருந்தோ ஏதோ ஒரு பிளான்ஸ் நம்ம வாங்கி என்ன பண்ணுவோம், அது பழச்செடியாக இருந்தாலும் சரி, பூச்செடியாக இருந்தாலும் சரி, காய்கறி செடியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு இந்த பிளான்ட்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சி வாங்குவோம். அதை அழகாக பாட்டிங் பண்ணுவோம், ஃபர்டிலைசர்ஸ் கொடுப்போம், எல்லாமே பண்ணுவோம். திடீர்னு என்னாகும், செடியில் வந்துட்டு இலை சுருட்டல் பிரச்சனை வரும். அடுத்தது வந்துட்டு செடி இலைகள் ஓரமாக காஞ்சி போகும். உடனே நம்ம என்ன நினைப்போம், நம்ம நிறைய தண்ணி கொடுத்துட்டோம், அதனால் இலைகள் ஓரத்தில் காஞ்சி போகுது. இல்லை நம்ம ஃபர்டிலைசர் கம்மியாக கொடுத்துட்டோம், அதனால் இலைகள் ஓரத்தில் காஞ்சி போகுது. சில நேரத்தில் இலை சுருட்டல் வரும். இலை சுருட்டல் வரும்போது பூச்சி தாக்குதல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம நம்ம செடி வளர்க்கும் போது ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு செடிக்கு முக்கியமானது தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. அதாவது நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ். மொட்டுக்கள் வரலையா, நம்ம பொட்டாசியம் ஃபர்டிலைசர் கொடுக்கணும். இலைகளே வரலையா, துளிரே எடுக்கலையா, அப்போ நைட்ரஜன் ஃபர்டிலைசர் கொடுக்கணும். அடுத்தது நம்ம பூக்களோ இல்லை காய்கறி செடிகளோ பெருசாக வரலையா, அப்போ ஈல்டிங் நிறைய வரலையா, அப்போ நம்ம என்ன கொடுப்போம், பாஸ்பரஸ் சத்து கொடுப்போம். ஸோ இது மூணுமே ரொம்ப முக்கியமான சத்து செடிக்கு. ஆனால் இது இல்லாமல் இன்னொரு சத்து ரொம்ப முக்கியமானதுங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து. கால்சியம் சத்து ஒரு செடிக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. வேர் வளர்ச்சியிலேருந்து செடியோட நுனி வரைக்கும் கால்சியம் சத்து ரொம்ப முக்கியம். அதுக்கு கால்சியம் குறைபாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இலை சுருட்டல், அப்புறம் இந்த இலைகள் ஓரத்தில் காயறது, இலைகள் பச்சைத்தன்மை இல்லாமல் மஞ்சத்தன்மை ஆகிறது. காய்கறி செடிங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தக்காளி செடியில் அடியில் கருப்பாக வருது. அப்புறம் இலைகள் எல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி ஆகிறது. இதுக்கெல்லாம் தீர்வு கால்சியம் சத்து குறைபாடு தாங்க. ஸோ அந்த கால்சியம் சத்து குறைபாடுக்கு நம்ம என்னென்னலாம் ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம், கால்சியம் டெஃபிஷியன்சியை போக்க என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா எக்ஷெல் பவுடர். எக்ஷெல் பவுடருன்றது முட்டை ஓடுங்க. முட்டை ஓடை நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்து எல்லா விதமான செடிக்கும் கம்பல்சரி 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்தாகணுங்க. இந்த எக்ஷெல்லில் கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. 5%க்கு மேலே இருக்குது. ஸோ இதை நம்ம கொடுக்கும்போது நம்ம செடியில் இருக்கிற அந்த ஓரம் காய்கிறது, அதே மாதிரி இலை சுருட்டல் பிரச்சனை, இலையில் இருக்கிற அந்த பச்சைத்தன்மை போய் மஞ்சத்தன்மை ஆகிறது, இதெல்லாம் சரிப்படுத்தும். எக்ஷெல் பவுடரை நம்ம அப்படியே போடக்கூடாதுங்க. அது மக்கறதுக்கு எப்படியும் 1 வருஷம் ஆகும். அதனால் இந்த மாதிரி பவுடராக நுணுக்கி போடணும். ஸோ அப்படி போடும்போது ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே அந்த எக்ஷெல் பவுடர் நல்லா மக்கி வேருக்கு போய் வேர்லேருந்து அதோட ஊட்டச்சத்தை செடிங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பால். வெறும் பால், அந்த பச்சை பாலில் அவ்வளோ கால்சியம் சத்து இருக்குங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ 1 கிளாஸ் பாலுக்கு 2 மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம். இன்னும் நீங்கள் இதை ஃபர்மெண்ட் பண்ணி கொடுக்கும்போது நிறைய கால்சியம் சத்து செடியில் போகுங்க. ஸோ இதே மாதிரி தான் வேர் வழியாக இதை கொடுத்தீங்கன்னா வேர்லேருந்து செடிக்கு போகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பால் பவுடர். பால் பவுடர் எப்படி நம்ம செடிக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் பவுடரை 2 டீஸ்பூன் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து 2 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கும்போது செடியில் இருக்கிற வேரழுகல் பிரச்சனை, அதாவது ரூட்டில் இருக்கிற வேரழுகல் பிரச்சனை, அதே மாதிரி இலைகள் மஞ்சத்தன்மையாக வருது, இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த பால் பவுட்ரு யூஸ் ஆகுதுங்க. இதில் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம தாராளமாக நம்ம செடிங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாக் பீஸ். ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் சாக் பீஸ். இந்த சாக் பீஸை எடுத்து நம்ம செடியில் இருக்கிற இல்லைங்களா, ரோஜா செடி ஆகட்டும், மல்லி செடி ஆகட்டும், காய்கறி செடி ஆகட்டும், எல்லா செடியிலையுமே ஒரே ஒரு துண்டு எடுத்து சும்மா மண்ணில் அப்படியே புதைச்சி விட்டுருங்க. இதுலேயும் வந்துட்டு நிறைய கால்சியம் சத்து இருக்குங்க. ஸோ இதையும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்க எல்லா ஃபர்டிலைசர், பால் பவுடர், பால், இந்த சாக் பீஸு, அடுத்தது வந்துட்டு முட்டை ஓடு, இதை எல்லாமே கால்சியம் நிறைஞ்ச ஃபர்டிலைசர், நம்மளோட செடிங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசருங்க. இதுக்கு மெயினாக இன்னொன்று இருக்குது, அதுவும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதுலேயும் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுண்ணாம்பு. சுண்ணாம்பு அதிகமாக போட்டுட்டா செடிக்கு பாதிப்புங்க. சும்மா 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அதையும் நம்ம வேர் வழியாகவும் இலை வழியாகவும் கொடுத்துட்டு வரலாம். அப்படி கொடுக்கும்போதும் இந்த மாதிரி வேரழுகல் பிரச்சனையிலேருந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு செடி கருகாமல் இருக்கிறதுலேருந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு செடி இலைகள் சுருட்டாமல் இருக்கிறதுலேருந்து, இந்த மாதிரி பிரச்சனைகளில் சுண்ணாம்பு சத்து பயங்கரமாக யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த கால்சியம் சத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரு கால்சியம் சத்து உங்கள் செடியில் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பொருளில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இதெல்லாம் உடனே கொடுக்கணுமா, அடுத்தடுத்து கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி, அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு முறை இந்த கால்சியம் சத்தை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் செடியில் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த கால்சியம் சத்தை நீங்களும் 15 நாளைக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு வாரம் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிளான்ட்டும் நல்ல ஒரு க்ரீனிஷான தன்மையிலையோட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.